திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராவதில் இருந்து 6 நாட்கள் விலக்கு அளிக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்துள்ளார். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைகிறார். செந்தில்குட்டி, தற்போது ஆஜராவதில் இருந்து 6 நாள் விலக்கு அளிக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி மனுவில் கோரிக்கை வைத்துள்ளார். இது பற்றிய முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்குல திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல விசாரணைக்கு ஆஜராகும்படி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக்குமாருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் இருவரும் உடனடியாக முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அதில் நிபந்தனை முன்ஜாமீன் பெற்றிருந்தார்கள். குறிப்பாக காவல்துறை விசாரணை அதிகாரி முன்பு தினமும் காலை மற்றும் மாலை 2 வேளைகள்ல ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமாருக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் பின்னர் இருவரும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சரணடைந்து முன்ஜாமீன் பெற்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வருகின்றனர். இந்த நிலையில டாஸ்மாக் மதுபான முறைகேடு தொடர்பான அந்த வழக்குல முன்ஜாமீன் நேற்று அவருடைய மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் அதன் காரணமாக குதிரை பேர வழக்குல திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டிய என்ற நிபந்தனையிலிருந்து ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை விலக்கு அளிக்க கோரி உயர்நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜி தரப்புல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுல உயர்நீதிமன்ற நிபந்தனைகளின்படி ஜூலை 25ஆம் தேதி முதல் ஆஜராகி கையெழுத்திட்டு வருவதாகவும் நிபந்தனைகளை நிறைவேற்றி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞருடன் சட்ட ஆலோசனையில் ஈடுபட வேண்டியிருப்பதால் 6 நாட்கள் மட்டும் விலக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து செந்தில் பாலாஜி தரப்புல இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் நேரில் ஆஜராக இயலாதது குறித்து திருவல்லிக்கேணி போலீசாருக்கு நேற்று கடிதம் எழுதியிருப்பதாகவும் அந்த மனுல செந்தில் பாலாஜி தரப்புல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 6 நாட்களுக்கு பிறகு ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் முறையாக மீண்டும் கையெழுத்திட ஆஜராகுவேன் என்ற உத்தரவாதத்தையும் அந்த மனுல தெரிவித்திருக்கிறார். இந்த மனுவானது தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு இந்த மனு நீதிபதி இளந்திரன் முன்பாக விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.